நான் கொடுத்த லாலிபப்ப நீ சாப்பிடலையாடா? பாபி. எஸ் சார். எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வா. ஓகே சார். காஃபி சார். டேய் பாபி. சார். நேற்று எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுடா. கங்க்ராட் சார். தேங்க்யூ. ஆனால் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃபை சந்தோஷமாக வச்சுக்க முடியுமா முடியாதா, சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமா முடியாதா, இப்படி நிறைய டவுட் இருக்குடா எனக்கு. இது எல்லாத்தையுமே எப்படி சால்வ் பண்ண போகிறேன்னு தெரியலடா எனக்கு. டேய், உனக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லித்தடா எனக்கு. இதை பற்றி எனக்கு என்ன சார் தெரியும்? சரி, ஒரு வேலை பண்ணு. ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தேஜாவையும் ஹரியையும் விக்கியையும் அவங்க 3 பேரையும் ஆஃபீஸ்லேயே இருக்க சொல்லு. ஏதோ புது ப்ராஜெக்ட் பற்றி பேசணுன்னு சார் சொன்னார்னு சொல்லு. சரியா? ஓகே, தேங்க்யூ சார். தேஜு சார். இவன் பேரு தேஜா. இவன் படிச்சது அக்கவுண்ட்ஸ். அக்கவுண்டன்ட் ஆக வேண்டிய இவன் பை மிஸ்டேக் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிட்டான். ஒரு கேவலமான விஷயம் என்னன்னா, செய்யற ஒவ்வொரு வேலைக்கும் கணக்கு பார்த்துட்டு இருப்பான். ஹரி சார். இவன் பேரு ஹரி. இவன் பாக்குறதுக்கு தாங்க இன்னசென்ட் மாதிரி இருப்பான். ஆனா உலகத்திலேயே இவனை மாதிரி ஒரு காட்சி நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. தெரியாம ஏதாவது ஒரு பொண்ணு உள்ள வந்திருந்தா கூட அவ கூட கடலை போட்டே அவன் வாழ்க்கையை முடிச்சிருவான். டேய், நான் இருக்கிறதுனால தான் இந்த கம்பெனியே நடந்துட்டு இருக்கடா. இல்லனா என் பாஸ் எப்பயோ மூடிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஜஸ்ட் நான் தான் இந்த கம்பெனில
உனக்கு வேணா சொல்றா, இந்த கம்பெனில நல்ல வேலை ஒண்ணு வாங்கி தரேன். விக்கி சார். இவன் பேசுறத பாத்தீங்களா? உலகமே அழிகிற நிலைமை வந்தா கூட இவனை பில்டப் பண்றத நிறுத்தவே மாட்டான். இவனை இப்படியே விட்டோம், கொரோனாவை கண்ட்ரோல் பண்ணதே நான் தானே சொல்லிடுவான். இவன் பேர் சொல்லல, இவன் தான் விக்கி. ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க 3 பேரையும் சார் இங்கே இருக்க சொன்னாரு. ஏதோ நியூ ப்ராஜெக்ட் பத்தி சார் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுமா? ஓகே. ஓகே சார். ம். சொல்றா. என்னடா பண்றாரு இவரு? எனக்கு தெரியலடா. என்னடா பண்ணிட்டு இருக்காரு? Good evening, sir. குட் ஈவினிங். ஆக்சுவலாக நான் உங்களை நியூ ப்ராஜெக்ட்காக தான் கூப்பிட்டேன்னு நினச்சிட்டு இருக்கீங்கல்ல? ஆனால் நான் உங்களை எதுக்காக கூப்பிட்டேன்னா நியூ ப்ராஜெக்ட்டுக்காக இல்லை. வேற வேற எதுக்காக வேற சார்? எதுக்காக சார்? என்னோட பர்ஃபெக்ஷன் ப்ராஜெக்ட்டுக்காக. பர்ஃபெக்ஷனா? பர்ஃபெக்ஷனா என்ன? அது என்ன சார்? ஆக்சுவலி எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. Congrats, sir. தேங்க்யூ. ஆனால் எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுலேருந்து எனக்கு நிறைய ப்ராப்ளம் ஆரம்பிச்சது. ப்ராப்ளம்ஸா? உண்மையாகவே நம்மள மாதிரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு 35 வயசு ஆனாலும் கல்யாணம் ஆகாது. ஒருவேளை கல்யாணம் ஆச்சுன்னா குழந்தை பிறக்காது. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளோ நாளாக நான் சாஃப்ட்வேரில் வேலை பார்த்து என் ஹார்ட்வேரை பற்றி நான் மறந்துட்டேன். சாரடா, ஒரு வேலை செய்யலையாடா. சாரி சார். இப்போ எனக்கு இருக்கிற சந்தேகம்லாம் ஒன்று தான். என்னோட சிஸ்டம் இப்போ ஒர்க் பண்ணுமா பண்ணாதா? ஒரு ஆம்பளையா என் பொண்டாட்டிக்கு சுகத்தை கொடுக்க முடியுமா முடியாதான்றது தான் என்னோட டவுட். என்னோட டவுட்ஸ் எல்லாத்தையும் நீங்க தான் சால்வ் பண்ணணும். நாங்களா? என்ன கொடுமை சரணா இது? ஐ மீன் என்னோட ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் நீங்க எல்லாரும் தான் சொல்லணும். ஓ, ப்ராப்ளம்ஸா? அவ்வளவுதானா சார்? உங்க ப்ராப்ளம்ஸ், உங்க டவுட்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்ணணும்னு நான் பாத்துக்கிறேன். ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆக வேணாம் சார். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். எல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். என்னோட ப்ராப்ளமை நீங்க சால்வ் பண்ணிடுங்க. அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் பார்ட்டி. பார்ட்டியா? சரிங்க சார். நீங்க என்னோட பர்ஃபெக்ஷன் ப்ராஜெக்டை கவனிங்க, நான் உங்களுக்கான பார்ட்டியை கவனிச்சுக்கிறேன். சரி, நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரதுக்குள்ள என்னோட பர்ஃபெக்ஷன் ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிருங்க. ஓகே சார். சார் நீங்க போய் ரெடி ஆகுங்க சார். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி, பி ஹாப்பி. நீங்க உங்க வேலையை பாருங்க, நாங்க எங்க வேலையை பாக்குறோம். ஓகே, தேங்க்யூ. ஓகே சார். ஓகே நான் சார். ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். ஜாலியா போய் என்ஜாய் சார். ஐயோ வந்துட்டாரே. அப்ப இன்னைக்கு நைட் எல்லாருக்கும் பார்ட்டி. என்னென்னலாம் நடக்க போதும். எது கிடைக்குதோ ட்ரை பண்ண வேண்டியது. ஏய், இன்னைக்கு எப்படியாச்சும் சார் கூட எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். இப்போ என்ன பண்ண போற? டேய், ஆன்லைன்ல பொண்ணுங்கள செட் பண்ணி சாரோட ப்ராப்ளம்ஸ் டவுட்ஸ் நான் ஃபிக்ஸ் பண்றேன். நீங்க ஒண்ணும் யோசிக்க வேணாம், நான் இருக்கல்ல. அடேங்கப்பா, ஆன்லைன்ன்றா, ஃபிகர்ன்றா, இன்னைக்கு என்ன நடக்க போதும் அப்பா. அட கடவுளே. ஆன்லைன்ல ஒரு பொண்ணுங்க கூட இல்லடா. ஏதாவது ஆப் சொல்றா. ஒருத்தர் கூட இல்லையா? கெளிகி கேம்ப். டேய், அது சாட்டிங் ஆப்டா. அது சேட்டிங் ஆப்போ இல்ல டேட்டிங் ஆப்போ, அது என்னன்னு பாத்துக்கலாம். நீ சேட் பண்ணு மாமா. சீக்கிரம். டேய், உனக்குள்ள இவ்ளோ இருக்காடா? நிறைய அப்டேட். இதெல்லாம் எனக்கு ரொம்ப சர்வ சாதாரணம். கடவுளே, எப்படியாச்சும் புக் ஆயிடணும். டேய் டேய், கால்காலன் வடப்பழனியாண்டா. புக் பண்ணு, புக் பண்ணு, புக் பண்ணு. இது என்னடா? டேய், இதுல 1 ஷாட் 2 ஷாட் ஃபுல் நைட்னு வருதுடா. பாஸுக்கு ஒரு ஷாட்டே போதும்டா. புக் பண்ணு. மாமா, எனக்கு ஒரு ஷாட்ரா ப்ளீஸ் டா. டேய் ப்ளீஸ். சரி, 2 ஷாட்ஸ். சார் அப்ப எனக்கு இவன் ஒருத்தன் இவன் விடு. நடுவுல ஃபுல் நைட் புக் பண்ணிடலாம். சரி. ஐயோ, ஃபுல் நைட் ராத்திரி. டேய் உன்ன எனக்கு டேய், பொண்ணு புக் பண்ணிட்டேன். 1 ஹவர்ல வந்துருவா. அதுக்குள்ளே நீங்க போய்
ஃப்ரெஷ்ஷா கழுவிட்டு வாங்க. என்னத்த கழுவணும்? ஹேண்ட்ஸ்டா. ஓ ஹேண்ட்ஸா? சரக்கு போடணும்னா கை கழுவணும் இல்லடா. ஓ ஹேண்ட்ஸா? hands ஆ? நான் வேற ஏதோ நினைச்சேன். நீ யோசிப்படா. போ கழுவு போ. உன்னை இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா வச்சு பொண்ணு இன்னும் 1 ஹவர்ல வந்துடும். அதுக்குள்ள நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிறேன். அவன் என்ன பண்றான்? ஒரு தடவை கால் பண்ணி பார்க்கலாம். ஹலோ. டேய், இன்னைக்கு எங்க ஆபீஸ்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு பொண்ணை புக் பண்ணிருக்காங்கடா. அப்படியா? எனக்கு கூட வேணும்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா செலிப்ரேஷன் தான். சரி சரிடா, நீ எப்பவும் போல பாத்ரூம் போயிட்டு வந்து படுத்துக்கோ. சரிடா. சரிடா, அந்த பொண்ணு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் அப்புறம் கூப்பிடுறேன். ஹலோ. ஹலோ, ஆபீஸ் வேலை முடிஞ்சிருச்சாங்க? முடிஞ்சது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல. ஸோ கொலீக்ஸ், ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க எல்லாரும் பார்ட்டி கேட்குறாங்க. அதுக்கு தான் பார்ட்டி கொடுக்கறதுக்காக போயிட்டுருக்கேன். அப்படியா? நீங்க குடிப்பீங்களா? இல்லை, நான் குடிக்க மாட்டேன். சரிங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகே. வச்சிடுறேங்க. சரிங்க. செட்டிங் சூப்பரா இருக்கு. டேய் டேய், பொறுமடா. ஏன் அவசரப்படுற? பொண்ணு வந்தோடனே எல்லாரும் சேர்ந்து குடிக்கலாம்னு சொன்னல. டேய், வர பொண்ணு குடிக்குமா? ஏன் பொண்ணுங்க ஏன் குடிக்காம இருக்க போறாங்க? பொண்ணுங்க குடிக்காம இருக்குமாடா? இப்பெல்லாம் பொண்ணுங்க நம்மளோட அதிகமா குடிக்கிறாங்க. இப்ப இருக்கிற பொண்ணுங்க 90% குடிப்பாங்க. குடிக்காம யாருமே இல்லைங்க. அங்கேயோ இங்கேயோ 10% இருப்பாங்க, அவ்வளவுதான். அதை தெரிஞ்சுக்கடா முதல்ல நீயே. சரி, எனக்கு தெரியாது ப்ரோ. டேய், சார் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம்ல? சார் வந்த அப்புறம் சாரோட உட்காந்து குடிக்கலாம். ஆமா ஆமா, பாஸ்க்காக தானே. பாஸ் தானே பார்ட்டியா கொடுக்குறாரு. கொஞ்சம் வெயிட் பண்ண, அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண போறேன்னு தெரியல. பொண்ணு வருதுல்ல? சார் வாங்க. ரெடியா? சார், புது மாப்பிள்ள ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடியா இருக்க மாதிரி ரெடியா இருக்கீங்க? இன்னைக்கு நைட்டு சாதாரண நைட் இல்லல்ல. கரெக்டா சொன்னடா. ஃபர்ஸ்ட் டைம் இல்லை அப்படிங்களா சார்? சார்
நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன சார்? அதானே. லைட்டா குடிங்க, அங்க போனதுக்கு அப்புறம் மேட்ரு வேற மாதிரி நடக்கும். Set ஆயிடும் சார். நான் சரக்கடிக்க மாட்டேன். சார் இல்ல, கொஞ்சமா பழக்கம் குடிங்க சார், சார். சின்ன புள்ள பேசிட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. ஒரு பெக்கு போட்டீங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். சார் ஒரு 90 மட்டும் போடுங்க, பொண்ணு வந்த பிறகு எல்லாமே செட் ஆயிடும். சரியா? இல்ல நான் எப்பவும் குடிக்க ஃபுல் மாட்டேன். கோஆபரேஷன் இருக்கும் சார். வேணாம். ம்ஹும். சார் Light ஆ பொண்ணே போடுங்க குடிக்கும் சார். சார். பொண்ணோட சேர்ந்து நீங்களும் ஃப்ளோல போயிடுங்கன்றேன். அவ்வளவுதான். பொண்ணுங்க கூட சரக்கடிப்பாங்களா என்ன? குடிப்பாங்க. சார் கொஞ்சமா குடிங்க இல்ல சார். இல்ல இல்ல சார் ஒரு கட்டிங் போடுங்க சார். அப்புறம் அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி ஆயிடுவீங்க. இது உங்களுக்கு. ஏய், குடுறா சார் குடுறா. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சோண்டு இல்ல, கொஞ்சோண்டு. நானே குடிக்கிறேன். அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான். லைட்டா லைட்டா. அவ்வளவுதான். கவுத்துங்க சார். ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஒரு 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 பேக்கு சார். இல்ல 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 அப்படிதான். சார் குடிச்சிட்டு உள்ள போனீங்கன்னா சார் பொண்ணு வந்துட்டு இருக்கு. இன்னொரு 90 போட்டு நீங்க ரூம்ல போனீங்கன்னா ஃபுல் கோஆபரேஷன் தான். போட்டு தாக்கலாம். சார் இத போட்டு உள்ள போனீங்கன்னா பில்டிங்ல அதிரும் சார். சார் ஆல் தி பெஸ்ட் சார். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். போங்க சார். சார் நீங்க மேல போய் ஃபிளாட்ல ரெஸ்ட் எடுங்க சார். பொண்ணு வந்தோடனே நாங்க அனுப்பிச்சு வைக்கிறோம். சரி, நான் போய் ஃப்ளாட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் அனுப்பி வைங்க. ஓகேவா? ஓகே. வணக்கம் சார். ச்சே. மாமா நான் போயிட்டு வந்தேன்டா. சரி போயிட்டு வா. போயிட்டு வாடா. 1 2 3 ஏய் ஏய் சரி சரி போ போ போ. ஏய் ம் 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 6 7 8 பாத்ரூம் எங்கடா வச்சிருக்கீங்க? லெஃப்டா ரைட்டா? 1 2 3 4 6 7 8 9 10 11 12 12க்கு அப்புறம் 13. ஆஃபீஸ் பாய் மாதிரி இருக்கணும். எம்ப்ளாய் தான் ஃபர்ஸ்ட், ஆஃபீஸ் பாய் எக்ஸ்ட்ரா. அட பாவி குரங்கு பையல சிம்பான்சி மாதிரி இருந்துக்கிட்டு இவெல்லாம் பா. 2 3 4 வர்றா. அங்க 2 இங்க 2 13. ஒரு ஆளுக்கு 4னா டேய் ஏய் நாடா. டேய் ஷார்ட்டா என்னதுடா? டேய் அது ஒண்ணும் இல்லடா. அது ஒரு தடவை எடுத்து உள்ள வைக்கிறது தான் ஷார்ட்னா. அவ்வளவுதான் ஷார்ட். அவ்வளோதானா? 2 3 அவன் 4 இவன் 2 அப்படின்னா எனக்கு உண்டு. 2 4 3 1. ஐயோ டென்ஷன் தாங்க முடியலையே. ஹலோ. ஹலோ டேய், இங்க ஆந்திரா தெலுங்கானா மொத்தமா வெள்ளத்துல அடிச்சிட்டு போயிட்டு இருக்குடா. அதுக்கு இப்போ என்ன பண்றதுடா? சொல்றேன் கேளு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. டேய் நீ என்னடா பண்ணுவ? இங்க அசிஸ்டன்ட் கமிஷனராலே எதுவும் பண்ண முடியலடா. என்ன பண்றது? டேய் சிஎம்கே நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். நான் சொன்னாதான் எல்லாத்தையும் செய்வாங்க. நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் உங்களுக்கு வேத வாக்கு. இல்லனா உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாதுடா. வேற எங்கனா சொல்லு. அப்பா இவங்க போனாவன். சரி வச்சிரேன்டா. ஓகே. அழகடா நீ. வதையோ கலகலகலகன காற்று வீசுது.
பேபி ஃபோன் பண்ணா ஐயோ நான் மாற்றி பண்ணு பேசாம நானே ஃபோன் பண்ணிடுறேன். மொத்தமா கவர் பண்ண வேண்டியதான். பேபி ஹலோ I love you baby. மீ டு பேபி. பேபி இன்னைக்கு ஒரு நாள் வாங்கிட்ட வீடியோ கால் பேச முடியாது பேபி. பேபி ஆபீஸ்ல ஃபுல்லா ஒர்க் இருக்கு பேபி. எப்படி? பேபி கோவப்படாத பேபி. சரி. பேபி நம்ம கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும்ல, அதுக்கு நான் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணணும்ல. பேபி நம்ம ஹாப்பியா இருக்கணும்னா ஒர்க் பண்ணணும்ல, சரியா? புரிஞ்சுக்கோ பேபி. I love you பேபி. பேபி ஒரு முத்தம் பேபி. குடு. சரி. Catch that baby. Baby. I love you baby. I miss you baby. Bye baby. பாய். அப்பாடா எப்படியோ கவர் பண்ணிட்டோம். உள்ள போய் இன்னைக்கு வேற லெவல் பண்றோம். வரேன் வந்துடுறேன். உதம்பு சூடாயிருச்சு, அதை இன்னைக்கு இறக்கிற பாரு. ஐயோ இப்போ வைக்கிட்ட என்ன சொல்றது? இன்னைக்கு நைட் இங்கே இருக்கணும், அதை எப்படி சொல்றது? ஹலோ செல்லம். ஹாய் புஜி. செல்லம் நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லட்டா? சொல்லுடா தங்கம். இன்னைக்கு நைட்டு நான் வர முடியாது செல்லம், எனக்கு வேலை முடிய லேட் ஆயிடும். நீ எதுவும் நினச்சிக்காத. அப்படியா? நீ பார்த்து பத்திரம் சாப்பிட்டு தூங்குடா செல்லம். நான் காலையிலே வந்துடுவேன். நாளைக்கு ஃபுல்லாக உன் கூட தான் இருப்பேன், சரியா? சரிடா தங்கம். வீட்டை லாக் பண்ணிட்டு தூங்குடா செல்லம், சரியா? சரி. திருட்டு பசங்க அதிகமாக சுற்றிட்டு இருக்கானுங்க. சரியா? ஓகே பாய்டா செல்லம். அப்பா இவ்வளோ சமாதானப்படுத்தியாச்சு. இன்னைக்கு நைட்டு ஏய் டேய் எங்கடா போயிட்டீங்க? டேய் ஏய் ஹலோ. ஹே ஹாய் விக்கி. நைட் எங்க வீட்டுக்காரர் வெளியில போறாரு, நீ வரியா? உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஹேய் சொன்னா உனக்கு புரியாதாடி? ஐயோ எதுக்கு இப்படி கோவப்படுற? இன்னைக்கு நைட் ஆபீஸ்ல வேலை இருக்கு. விக்கி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோடா. இன்னைக்கு ராத்திரி ஸ்பெஷல் நான்வெஜ் ஒன்று இருக்கு. நீ என்ன என் பொண்டாட்டியா? டெய்லி ராத்திரி உன் கூட நான் படுக்க? ஐயோ சார் எதுக்கு இவ்ளோ கோவப்படுறீங்க? திருட்டு முண்டை. ஏன்னா நம்மளுக்கு தெரியாம ஏதாவது பண்ணிட்டானா? அந்த ஃபைரை வந்துச்சா? டேய் வரும் இருடா, ஒருத்தன் செய். இன்னும் வரல. பஞ்சுவாலிட்டி இல்லை அவளுக்கு. ஹாய் ப்ரோ, வாட்ஸ்அப். ஹாய். ஏவனடா இப்படி ஆயிட்டா? ஏய் உன்னதாடா? ஏய் ரிக்கி. இல்லை பொண்ணு நம்மளை பார்க்க வருதுல்ல, கொஞ்சம் க்யூட்டாக இருக்க வேணுமா, அதான் லைட்டாக ஷேவிங் பண்ணிட்டு வந்தேன்டா. நல்லா இல்லையா? டேய் இவன் பண்ற வேலை என் போதெல்லாம் இறங்கிடுச்சுடா. டேய்
அந்த பாபியை கூப்பிடுறா. மூஞ்ச பாரு. டேய் பாபி, ம் இங்க வாடா. பாபி ஏய் வாடா இங்க. நேரா போய் தொலைஞ்ச. செத்துட்டியா? வெளியே வாடா டேய். வாடா குள்ள போயல. வந்துட்டு இருக்கேன் சார். ஐ அம் கமிங் சார். சொல்லுங்க சார். டேய் பாபி, பாத்தியா குள்ள போய. இந்தா, புட்றா. ஓடா சீக்கிரமா போ. எனக்கு தெரியும் சார், என்ன வெளியே அனுப்பிட்டு நீங்க உள்ள என்ன பண்ணுவீங்கன்னு. அதனால ஏற்கனவே பீரை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய், ஆ? அப்படின்னா ஒரு சிக்கன் லெக் பீஸ் வாங்கிட்டு வா. அது கூட வாங்கி வச்சிட்டேன் சார். இப்போ எடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோப்பா, இந்த குள்ளப்ப எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடான் போல. இவன் சாதாரண ஆளுடா சாமி. வரட்டும், எனக்கு நான் பேசிக்கிறேன். சார் எடுத்துட்டு வந்துட்டேன். குடிக்கலாமா? இங்க எடு, இதுல வை. இந்தாங்க சிக்கன் பீஸ், லாலிபாப். அப்படியே நீ சீக்கிரம் போயிட்டு அந்த பொண்ணு சீக்கிரம் வர சொல்றா. டேய் அடக்கிருக்கு பயில மறுபடியும் பீரா. ஏய் வாடா டேய். ஒன்னும் ஆகாதுல்ல. சரி குடிப்போம். ஜாகிரதா, டைட்டா அப்படி. இன்னொன்னு எங்க இருக்கு? இன்னொன்னு புட்றா டேய். ரெண்டு. இப்ப செம்மையா பீர் அடிக்கலாம். வா, இந்த 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 இது எனக்கு என்ன பண்ணலாம்? Cheers. Cheers டா டேய். Cheers. ஆல்கஹாலாய நமஹா. பேர் குடிக்கலாம் நமஹா. பேர் குடிச்சிட்டு போதையாலாம் நமஹா. இன்னைக்கு நைட்டுக்கு கறக்கலாம் நமஹா. மாமா எல்லாருக்கும் cheers. பொண்ணு இந்த மாதிரி இருந்தா அவளை சமர்ப்பியாமே. டேய் என்னடா நீங்க கொஞ்சமா குஸ்டி இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க? டேய் குடிக்கிறதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குடா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பொறுமையா குடிங்க. என்னடா நீங்க டேய். என்ன பண்றான் இவன்? என்னாச்சு இவனுக்கு? யாரை பார்க்கறான் அவன்? வந்துட்டாளா? நரம்பெல்லாம் சும்மா தூக்குதே. ஆ? ஆ? 32, 33, 36. என்ன செமையா இருக்காளே. ஐயோ, என்ன பார்த்தது போதும், போய் உட்காரு. அவளை ரூமுக்கு வருவல, அப்போ பாத்துக்கிறேன் உன்ன. ஆ? பாத்தியா?
அவனுக்கு மட்டும்தான் ஹாய், எனக்கு இல்லையா? பீர் சாப்பிட்றீங்களா? நோ வே, ஒன்லி ஹாட். டே விக்கே, ஆட்டு வேணுமா? குடுறா. அதான் குடிப்பீங்களா? ம். ம்? மகா, என்னடா இவன் இப்படி குடிக்கிறா? ஆ? எல்லாத்தையும் குடிச்சிட்டாடா. டே மாமா, என்னடா இவன்? ஃபுல்லா குடிக்கிறாளே. குடி. ஐயோ, அடங்கப்பா. என்னடா பண்ற? ஐயப்பா, முடியலடா சாமி. டபுள் கிக். அடேங்கப்பா, என்ன கட்டடம்! அப்பா, கண்ட்ரோல். முப்பத்தி 32, 36, 38, 40, 46. ஐயோ, 48, 49. என்னடா செம்ம கட்டையா இருக்காளே. கழட்ட போறாளா? கழட்டு, கொஞ்சம் கொஞ்சம் கழட்டு. இன்னும் கொஞ்சம். இவ்வளோ பெரிய ஆம்சு. இது வளையல் இல்ல, பிரசாதம். என்னமா இருக்காளே. அப்பா, எவ்வளோ பெரிய தொடடா சாமி. அப்பா, தொடைய பார்க்கும் போதே இப்போ ஒரு மாதிரியா இருக்கு. ஐயோ, முடியலையே.
இவனோட லிப்ஸ்டிக். இத கூட நான் தான் கழட்டணுமா என்ன? ஐயோ ம் 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 நமக்கு எதையுமே சரியா காட்ட மாட்டேங்கிறாளே. சரி இப்ப சொல்லுங்க, உங்கள யாரு முதல்ல வர போறது? நீயா நான்தான், நானுதான். நீயா ஆ இல்ல நீயா? ஆ ஆ, ஏய் ஃபர்ஸ்ட் நாங்க யாரும் இல்ல, எங்க பாஸ். ஓ, எங்க இருக்காரு உங்களோட பாஸ்? உனக்காக தான் மேல ஃபிளாட்ல வெயிட் பண்றாரு. அப்படின்னா நான் உங்க பாஸ் கிட்டயே போறேன். அப்படின்னா நீங்க யாரும் வர மாட்டீங்களா? எங்க பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க எல்லாரும் வந்துடுறோம். ஏய் பாஸ் பயப்பட வச்சிடாத. பார்க்கலாம் உங்க பாஸ் பயப்படுறாரா இல்ல பயப்பட வைக்கிறாரான்னு. பாய். ஹலோ. ஹலோ, பார்ட்டிலாம் முடிஞ்சிருச்சுங்களா? பார்ட்டியில் தான் இருக்கேன். அப்படியா? நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னா ஆ. மேரேஜுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஷாப்பிங் பண்ணலாம். சரிங்க, நான் சரி. வந்துடுறேன். ஜாக்கிரதையா இருங்க. ஓகே. என்ன பண்றது? சரி அப்புறம் பேசிக்கலாம். ஹாய். என்ன பயந்த மாதிரி இருக்கீங்க? சொல்லுங்க. ஆக்சுவலி ம். எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஓ, ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் ஒய்ஃபை சந்தோஷமாக பார்த்துக்க முடியுமா இல்லையான்னு ம்ஹும். டவுட்டு. அதனால தான் என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பண்ணாங்க. அப்படியா? ஆமாம். அது சரி, உங்கள் பேர் என்ன? என் பேரா பிரியா. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆ? நான் என்ன பண்றேன்னு தெரியாம தான் என்ன இங்க வர சொன்னீங்களா? உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்கு? ஆஃபீஸா? எனக்கு ஆஃபீஸ்லாம் எதுவும் கிடையாது. ஒன்லி பிஸ்னஸ் தான். ஓ, உங்கள் பேக்கேஜ் என்னன்னு சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு 50,000 ரூபாயிலேருந்து 1,00,000 ரூபா வரைக்கும் சம்பாதிப்பேன் நான். சுச்சுவேஷன் சரியில்லைன்னா 5,000 ரூபாய் கூட முடிஞ்சிரும். ஓ அப்படியா? மந்த்லியா சொல்கிறீங்க? இல்லை, டெய்லி. ஓ, ஓஹோ. ஏய், இதெல்லாம் தேவையில்ல. வந்த வேலையை பாரு. டேய் மாமா, சார் மேல பில்டிங் அதிரளவுக்கு அடிக்கிறாரு போல. பாத்தியா, இங்க வரைக்கும் அதிர்துரா. ஆமா மச்சான், மொத்தம் ஃப்ளோரும் ஆடிட்டு இருக்கு. இல்ல பாத்தியா, சத்தமும் அதிகமா இருக்கு. இந்த மாதிரிலாம் நிறைய பேரை பார்த்துட்டேன்டா. உன்னைனா மச்சான், எங்களுக்கு அதெல்லாம் கொடுத்து வைக்கல. எங்க சொல்ல உனக்கு எங்க தெரிய போகுது? சாரு பில்டிங் ஆட்டிட்டு இருக்காரா? அவரால் எப்படி பில்டிங் ஆட்ட முடியும்?
அடேங்கப்பா, என் மூஞ்சி கருப்பாயிருச்சே. அர்ஜென்ட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணி ஆகணும். சாருக்கு அப்புறம் நான் தான் போகணும். அப்போ போய் சீக்கிரமாக கழுவிடணும். நான் போயிட்டு வரேன்டா. ஏய் சரி உட்காரு. இரு. மாமா நான் போயிட்டு வரேன் மாமா. போய் தொலைடா டேய். டேய் ஜமாய்ச்சிரு. மாமா இவ்வளோ நாள் எதுவும் பணம் வருதுக்கு இன்னைக்கு நைட்டு வெல்டிங் தட ஆட்டிடுறோம் பாரு. காலிடு மாமா. போடா. ஏய், ஆசீர்வாதம் பண்றேன் ஆசமா போ. மாமா. ஆசீர்வாதம். ஒரு 2 ரவுண்ட் போய் எக்ஸ்ட்ரா தொலையாண்டா. மாமா இன்னைக்கு அவ கதையை முடிச்சுட்டு வந்துடுறோம் பாரு. மாமா இன்னைக்கு சஜக் 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 முடிச்சுட்டு வந்துடுறோம் பாரு. சத்தம் டபக் டபக். ஏய், அப்புறம் சபக் போ. சபக்னு போடா, கேட்கும். அங்க காட்டுற போடா டேய். அவ்வளோதான். வந்துட்டான் நல்லவன். மூஞ்ச பாரு. டேய் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கான்ல எம்ப்ளாய் ஃபேஷ். ஆஃபீஸ் பை நெக்ஸ்ட் அதானே. போங்க சார் போங்க. ம் குட் பை. ம் இது என் செல்ல குட்டி. போங்க சார் போங்க. ஆளையும் மூஞ்சியும் பாரு. ம் வீடு குஸ்ட்டு ஒண்ணுக்கு போயிட்டு போறா சின்ன பையன். சரி சரி போய் தொலை. உன் மூஞ்சிக்கு ஒரு பொண்ணு வேற கேடு. ஆளையும் மண்டையும் சிம்பான்சி மாதிரி. டேய் ஊத்த வேண்டியது அங்க இல்லடா, எங்கடா? வா வா. வந்துட்டே இருக்கு. பாஸ் இன்னைக்கு பில்டிங் எப்படி ஆடுதுன்னு பாருங்க. என்னடா ஹரி 6 ரவுண்ட் போடுவானா? ஆ? டேய் அவன் வெறும் ஒரு தத்திரா. ஒரு ஷாட் அடிச்சு 6 ஷாட்னு சொல்லுவான். 6 போட்டானா 60ன்றுவான். அவன் ஒரு டுபாக்கூர்ரா. அவனை பத்தி எதுவும் பேசாத. 1 2 3 நீ ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? நான் பாத்துக்கிறேன்டா. நீ எவ்வளவு போடுவ, நான் எவ்வளவு போடுவேன், அதுதான் மேட்ரு. தேவையில்லாத பத்திலாம் பேசாத. நான் பாத்துக்கிறேன். நீ என்ன 2 ரவுண்ட் போடுவ, நான் 2 ஷாட்டுக்குள்ள போட்டுருவேன். டேய் நீ இப்ப வரைக்கும் எத்தனை பேர் செஞ்சிருக்க? 1 4 5 அவ்வளோதான். Give thumbs up. என்ன என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஏப்பா ஏதாவது செய்யப்பாங்க. இப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருந்தா நல்லா வெள்ளையாயிடுவோம். யூடியூப்ல பார்த்தேன். சரி பண்ணிடுவோம். வெள்ளையா இருக்கிறது நல்லது தானே. ம் நல்லா வாஷ் பண்ணா நல்லா கலர் ஆயிடலாம். எங்கடா போனா? ஏத்தா பொண்ணை பார்த்தா போதும் அப்படியே சைடுவானுங்க. காதல் என்ன கண்ணாமூச்சி ஆட்டமா, தட்டி செல்லும் பட்டாம்பூச்சி கூட்டமா. ஏய் என்ன தள்ளி போ. நெக்ஸ்ட் நான் தான். எனக்கு மூடு வரணும்னா நான் 3வது ஆளா மட்டும் தான் இருக்கணும். நான் தான் போவேன். நீ போ பாத்ரூம் போ. போ அடிச்சுக்கு போ. சொல்றத கேளு. போடா. போடான்றல போறான்னு தெரியலையே. பாக்குறேன்டா. எனக்குன்னே வந்துடுறானுங்க. சே 1 2 3 4 5 6 7 8. இது வரைக்கும் நீ எத்தனை பேரை பண்ணிருப்படா? 1 2 3 4 5 6 7 8. ஏய் போதும் மூடுறா.
உன்னை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு செஞ்சுரி அடிச்சிருப்பேன்னு. சரி வா. ம் ஆத்தாடி இவன் என்ன இங்கே இருக்கான்? ஐயோ, ஹரி சார் என்ன சொன்னாரு? எம்ப்ளாயீஸ் ஃபர்ஸ்ட், ஆஃபீஸ் பாய் செகண்டுன்னு. இப்போ நான் முன்னாடி போயிட்டேனா? இன்னொருத்தர் என்ன சொன்னாரு? என் நம்பர் 3 இருக்கணும், 3 இருந்தால் தான் மூடு வரும், நீ சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போயிட்டான். இவனுங்கெல்லாம் தாண்டி போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கே. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? இவன் குடிக்கிறதுக்குள்ள நம்ம போயிட்டு வந்துட வேண்டியதுதான். சீக்கிரமாக முடிச்சுட்டு வரணும். பண்ணிக்கோ. ஏய், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியாடா நீ? இப்படியே பண்ணிட்டு போனா கல்யாணம் 100க்கு மேலே பண்ண வேண்டியது இருக்கும். சாரு உள்ள பொண்ணை வச்சு நல்லா மஜா பண்ணிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சுது. சார் சார் ப்ளீஸ் சார், நான் போய்க்கிறேன் சார். போ. உன்னை பார்க்கும்போது நீ தான் ஆஃபீஸ் ஓனர் மாதிரி தெரியுது. என்ன பார்த்தா ஆஃபீஸ் ஓனர் மாதிரி தெரியுதா? நான் ஆஃபீஸ் பாய்ன்னு தெரியறதுக்கு முன்னாடியே இவகிட்ட வேலையை முடிச்சிடணும். செம மேட்ரு. பொண்ணு செம கம்பெனி தான். என் பாஸ்ட கூட இப்படிதான் பண்ணீங்களா? அதை பத்திலாம் இப்ப தேவையில்ல, முதல்ல நம்ம 2 பேரும் பண்ணலாம். சரி சரி. ஐயோ அடேங்கப்பா, என்னம்மா கம்பெனி கொடுக்குறாடா அப்பா. பொண்ணா இப்படி இருக்கணும்ப்பா. அப்பா என்ன மேட்ரு, அம்மாடி என்ன மேட்ரு, முடியல சாமி. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியாடா? எங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. சரி விடு. ஏய் என்னடா என்னடா, இந்த ஆபீஸே என்னதான் தெரியுமா? போடா எவ்வளோ போட வெயிட் பண்றாடே, போய் போடுறா. சனியன பாத்தியா, நீ தான் என்ன புக் பண்ண. பாவம், ஆனா நீ இப்போ கடைசியா வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. சரி என்ன பண்றது, வா.
எப்போ வந்தாங்கன்றது மேட்ரு இல்லை, எவ்வளோ நேரம் மேட்ரு பண்ணுறான் அதாண்டி முக்கியம். அதையும் பார்க்கலாம். பக்கத்தில் ஆடி அம்மா இரு இரு இரு. ஏய் ஏய், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் கல்யாணம் ஏய் நெல்லு, என்னை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற எல்லாருக்குமே நான் இந்த லாலிபப்பை கொடுக்கறது என்னோட வழக்கம். இந்த வாங்கிக்கோ. எனக்கும் வாங்கிக்கிறது பழக்கம் தான். உதட்டு மாதிரி சகப்பா இருக்கு. என்னை சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற எல்லாருக்குமே நான் லாலிபப் கொடுக்கறது வழக்கம். எனக்கு யாரையாவது பிடிச்சிருந்ததுன்னா அவங்களுக்கு நான் லாலிபப் கொடுப்பேன். இந்த வாங்கிக்கோ. ஏய், என்னை யாரு ரொம்ப சந்தோஷமா வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு நான் இந்த லாலிபப்பை கொடுப்பேன். இந்தா லாலிபாப். கணக்கு கணக்கு கணக்கு. உனக்கு நான் கொடுத்த லாலிபப்ப நீ சாப்பிடல.
ஹலோ. ஹலோ. இந்த நிமிஷத்துல இருந்து நான் இருக்கிற இந்த ஹாப்பினஸ்ல வேற யாராலையும் இருக்க முடியாது. அப்படியாங்க? நான் கூட. வேணாம் வேணாம், கழட்டாதீங்க. இதெல்லாம் கழட்டாம எப்படி? எனக்கு இதெல்லாம் சரியா தோணலைங்க. எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கிறேங்க. அதனால எனக்கு இதெல்லாம் சரின்னு படலைங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க போறவ ரொம்ப நல்லவளா இருக்கணும்னு நம்பிட்டு இருக்கேங்க. அதே மாதிரி நானும் அப்படி இருக்கணும்ல. என்னை தப்பா எடுத்துக்காதீங்க. சாரி, எனக்கு இது சரிப்பட்டு வரலங்க. சாரிங்க, நான் கிளம்புறேன். நான் வந்திருக்கேன்ல, இங்க உட்காரு. ம். நீ பாட்டுக்கு ஏதோ டயலாக் எல்லாம் பேசிட்டு கிளம்பலான்னு பாக்குற. ஏய் உட்கார்றா. எனக்கு இது சரியா வரும்னு தோணல. ப்ளீஸ் என்னை எதுவும் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏய் கிட்ட வா. வேணாங்க. கிட்ட வா. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? இல்லைங்க, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அவளை விட்டு தள்ளு, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. இல்லை, அவ தான் என் உயிர், அவ தான் என்னோட உலகம். அவளை தவிர என் வாழ்க்கையில் வேற யாருக்கும் இடம் இல்லை. சாரிங்க, நான் கிளம்புறேன். உனக்கும் வேணுமா லாலிபாப்? வேண்டாம், விட்டுற. நீ ரொம்ப நல்லவன்ல, ஞாபகம் வச்சுக்கோ. கல்யாணத்துக்கு அப்புறம் நீயும் இந்த மாதிரி தப்பு செஞ்சுன்னு வை, உனக்கும் இதே நிலைமை தான்டா. இவங்க எல்லாரையும் கொண்டது நீதானா? எதுக்காக அப்படி பண்ண? நான் என்ன பண்ணேன்? நான் என்ன பண்ணேன்? ஓ, எல்லாரையும் கொன்னுட்டேன்ல. நான் தான் கொன்னேன். இந்த மாதிரி யாரு செஞ்சாலும் நான் அவங்கள கொன்னுடுவேன். நான் இவங்க எல்லாரையும் ஏன் கொன்னேன்னு உனக்கு இப்போ தெரிஞ்சாகணும் இல்லையா? சொல்றேன் சொல்றேன், கேளு. 6 மாசத்துக்கு முன்னாடி நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இந்த சிட்டியை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. 1 மாசத்துக்கு முன்னாடி சாயின்னு ஒரு பையனை நான் லவ் பண்ணேன். அவனும் என்னை காதலிக்கிறதா சொன்னான். எனக்காக தான் அவன் திரும்பி என்னை பார்க்க இங்க வந்தான். என்னை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டான். ஒரு நாள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்கிட்ட சொன்னான். சரி, அவர் என்ன சந்தோஷமா பார்த்து பாருன்னு அவர் கேட்டது எல்லாத்தையுமே நான் கொடுத்தேன். ஆனா ஒரு நாள் என் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தனை கூட்டிட்டு வந்தாரு. அவங்க என்ன சித்திரவதை பண்ணி அனுபவிச்சாங்க. அதுக்கப்புறம் இவன் என் சித்தப்பா பையன், அண்ணன் பையன், என்னோட ஃப்ரெண்டு, அவன் ஃப்ரெண்டுன்னு இப்படி தினமும் ஒருத்தனா என்கிட்ட வந்து என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு அப்ப நான் முடிவு பண்ணேன்,
அவன் ஃப்ரெண்டு இவன் ஃப்ரெண்டுன்னு எவன் வந்தாலும் விடக்கூடாதுன்னு கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படிதான் அன்னைக்கு அவங்க எல்லாரையும் நான் கொன்னேன். இன்னைக்கு இவங்க எல்லாரையும் கூட நான் தான் கொன்னேன். நீதான் ரொம்ப நல்லவனாச்சே, அதனாலதான் உன்னை மட்டும் விட்டுட்டேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி பண்ணன்னு வச்சுக்கோ, உன்னையும் நான் கொன்னுடுவேண்டா. புரிஞ்சுதா உனக்கு? ஞாபகம் வச்சுக்கோ, இங்க என்ன நடந்துச்சு, இவங்க எல்லாரையும் கொன்னது நான் தானே போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுக்க போறியா? சொல்லு, சொல்லுடா. இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீ இங்க இருந்து போயிடு. வெரி குட். ஒரு பொண்ணோட வாழ்க்கையில ஒரு பையன் எதுக்கு வரான், எதுக்கு போறான் யாருக்கும் தெரியாது. வாழ்க்கையில ஒவ்வொரு பையனும் நல்லவனா இருக்கிறது இல்ல. இப்ப எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் ஒரு பையனை பத்தி எதுவுமே தெரியாம வாழ்க்கையை கொடுக்கறவங்க தான் பொண்ணுங்க. உண்மை என்னன்னா, அவங்கள பயன்படுத்திக்க காதல் அப்படிங்கிற புனிதமான வார்த்தையை உணராம அவங்க மறந்தே போயிடுறாங்க. இத எத்தனை பேர் சொன்னாலும் ஏன் கேட்கவே மாட்டாங்க. தயவு செஞ்சு இனிமேலாவது கேளுங்க. லவ் பண்றது தப்பு கிடையாது. லவ் பண்றோன்னு சொன்னதுமே நம்பி அதை ஒத்துக்கிறது தப்பு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த கதை எனக்கு தெரிஞ்ச சில பெண்களோட வாழ்க்கையில் அவங்களுக்கே தெரியாம அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணதுனால இப்போ அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இது அவங்க வாழ்க்கையில நடந்த உண்மையான கதை. இந்த கதையில கேரக்டர்ல வித்தியாசம் இருக்கலாம், ஆனா கதை மட்டும் உண்மை. நிறைய பொண்ணுங்க வாழ்க்கையில சிலரை நம்பி வாழ்க்கை நாசமானதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இந்த மாதிரி வேலையை பார்க்க போயிடுறாங்க. இந்த மாதிரி வேலை பார்க்குற எல்லா பெண்களுக்கும் இந்த திரைப்படம் ஒரு சமர்ப்பணம்.